10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay students, இப்போ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், சார்லஸ் லா பார்த்தோம். அந்த சார்லஸ் லாவை பேஸ் பண்ணி எதுங்க சம்ஸ் நம்ம வந்து போடுறோம், சரிங்களா? சார்லஸ் லாவை பேஸ் பண்ணி எதுங்க சம்ஸ். இப்போ சார்லஸ் லா நம்ம என்ன சொன்னாங்க, அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். அட் எதுங்க அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுங்க, இப்போ வந்து 3 சிஸ்டம் நம்ம கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் நமக்கு வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிஸ்டத்தில் நமக்கு எவ்வளோங்க வேல்யூ, இப்போ வந்து ப்ரெஷர் வந்து நமக்கு என்னதுங்க, ஒரு அட்மாஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் வந்து நமக்கு எவ்வளோங்க 1 அட்மாஸ்பியர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நமக்கு வந்து வால்யூம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.3 டெசிமீட்டர் கியூப். எவ்வளோங்க 0.3 டெசிமீட்டர் கியூப், சரிங்களா? டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 கெல்வின். டெம்பரேச்சர் வந்து எவ்வளோங்க 200 கெல்வின். இப்போ இதே வந்து செகண்ட் சிஸ்டத்தில் பாருங்கள், ப்ரெஷர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருங்க. வால்யூம் வந்து எவ்வளோங்க நம்ம கால்குலேட் பண்ணணும். டெம்பரேச்சர் T2 எவ்வளோங்க 300 கெல்வின், சரிங்களா? T2 வந்து எவ்வளோங்க 300 கெல்வின். இப்போ ப்ரெஷர் பாருங்கள், தேர்ட் சிஸ்டத்துக்கு பாருங்கள், 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரு, வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.15 டெசிமீட்டர் கியூப்புங்க. அதாவது டெம்பரேச்சர் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும், சரிதானே? இப்போ வந்து அக்கார்டிங் டு சார்லஸ் லா இப்போ வந்து நமக்கு எதுங்க, அதாவது V1 T1 ஈக்குவல் டு V2 T2 ஈக்குவல் டு V3 T3, சரிங்களா? V1 T1 ஈக்குவல் டு V2 T2 ஈக்குவல் டு V3 T3. இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டம் 1 சிஸ்டம் 2 நான் வந்து என்ன பண்ணுறேன், ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ ஈக்குவேட் பண்ணுறப்ப நமக்கு என்னதுங்க, V1/T1 ஈக்குவல் டு V2/T2. V1/T1 ஈக்குவல் டு V2/T2. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணுங்க, அதாவது V2 நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ V2 கால்குலேட் பண்ணணும், வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ V1 வேல்யூ நமக்கு வந்து 0.3 டெசிமீட்டர் கியூப் டிவைட் பை T1 வந்து எவ்வளோங்க 200. V2 தான் நம்ம கால்குலேட் பண்ணணும், டிவைட் பை T2 வந்து எவ்வளோங்க 300 கெல்வின். அப்போ V2 ஈக்குவல் டு அப்போ என்ன வருங்க 0.3 × 300 டிவைட் பை 200. V2 ஈக்குவல் டு எவ்வளோங்க 0.3 × 300 டிவைட் பை 200. அப்போ இதை கேன்சல் பண்ணுறப்போ நமக்கு எவ்வளோ வருங்க, 2 0 கேன்சல் ஆயிருங்க. அப்போ எவ்வளோங்க 0.3 × 3 டிவைட் பை 2ன்னு வரும். 2 வந்து என்னங்க 3 கேன்சல் பண்ணுறோம், சரியா? அப்போ என்ன வருங்க 1.5, சரியா? 3 வந்து என்ன பண்ணோம் 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன வருங்க 1.5. அப்போ 1.5ஐயும் 0.3 நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப எவ்வளோ வருங்க 0.45 டெசிமீட்டர் கியூப். அப்போ V2 ஈக்குவல் டு 0.45 டெசிமீட்டர் கியூப், சரிதானே? அப்போ இதில் என்ன கால்குலேட் பண்ணோம், V2 நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணுங்க, T3 கால்குலேட் பண்ணணும். இப்போ இதையும் நம்ம வந்து இது அதாவது நமக்கு தெரிஞ்ச வேல்யூ, நம்ம நோன் வேல்யூ எதுங்க, V1 ஃபஸ்ட்டு வேல்யூ நமக்கு வந்து தெரியுங்க. இப்போ ஃபஸ்ட்டையும் தேர்டையும் சிஸ்டத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணுறேன், ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ V1 T1 ஈக்குவல் டு V3 T3. V1 T1 ஈக்குவல் டு V3 T3, சரியா? V1 T1 ஈக்குவல் டு V3 T3. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், T3 கால்குலேட் பண்ணணும், சரிதானா? இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். V1க்கு என்ன வேல்யூ 0.3. V1க்கு எவ்வளோ வேல்யூங்க 0.3ங்க. T1 வேல்யூ எவ்வளோங்க 200, சரியா? ஈக்குவல் டு V3 எவ்வளோ அப்படின்னா, V3 வந்து எவ்வளோங்க 0.15. V3 ஈக்குவல் டு எவ்வளோங்க 0.15 போட்டாச்சு. டெம்பரேச்சர் நம்ம கால்குலேட் பண்ணோம் T3. அப்போ T3 நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம். அப்போ T3 ஈக்குவல் டு அப்போ என்ன வருங்க, இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 0.15 × 200 டிவைட் பை 0.3. அப்போ T3 ஈக்குவல் டு 0.15 × 200 டிவைட் பை 0.3. அப்போ 0.3யும் 0.15 நான் கேன்சல் பண்ணால் 0.5, சரியா? இப்போ 0.5ஐயும் 200ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ வருங்க 100 கெல்வின்,
சரிங்களா. 0.5 200 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோங்க 100 கெல்வின் சரிதானா. அப்போ T3 நம்ம எதுங்க கால்குலேட் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கிறப்ப ஏதாவது 2 பேராமீட்டர்ஸ் நமக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஏதாவது ஒரு இதுக்கு நமக்கு பேராமீட்டர்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சிருந்தாலும் அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சார்லஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாங்க ரிமைனிங் பேராமீட்டர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அப்போ நமக்கு வந்து கிவன் சம்மில் வந்து எது நமக்கு வந்து கான்ஸ்டன்ட்னு பாருங்கள். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பியர். அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டு. அப்போ நம்ம இங்கே என்ன லாவை நம்ம அப்ளை பண்ணுங்க, சார்லஸ் லாவை அப்ளை பண்ணணும் சரிங்களா. அப்போ என்ன லாவை அப்ளை பண்ணுங்கள், சார்லஸ் லா மறுபடியும் ஒரு தடவை சொல்லுவாங்க, அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் த வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். இப்போ அடுத்து இதிலே எவால்யூவேட்டில் நமக்கு ஒரு கொஷின் இருக்குங்க. அது என்ன சார்னா, எ சாம்பிள் ஆஃப் கேஸ் ஹேஸ் எ வால்யூம் ஆஃப் 3.8 டெசிமீட்டர் கியூப் அட் அன் அன்னோன் டெம்பரேச்சர். ஒரு அன்னோன் டெம்பரேச்சரில் ஒரு கேஸோட சாம்பிள் ஆஃப் கேஸ் வந்து எவ்வளோங்க, வால்யூம் வந்து எவ்வளோங்க 3.8 டெசிமீட்டர் கியூப். அன்னோன் டெம்பரேச்சரில் அந்த ஒரு கேஸுடைய வால்யூம் வந்து எவ்வளோங்க 3.8 டெசிமீட்டர் கியூப்பாக இருக்குது. when the sample is submerged in ice water at 0 degree Celsius. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐஸ் வாட்டர் 0 டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து ஐஸ் வாட்டரில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அமுத்துறேன். அப்போ என்னவாகுது, இட்ஸ் வால்யூம் கெட்ஸ் ரெடியூஸ்டு டு 2.27 டெசிமீட்டர் கியூப். அப்போ வால்யூம் வந்து நமக்கு என்னவா ரெடியூஸ் ஆகுதுங்க, 2.27 டெசிமீட்டர் கியூப்பாக நமக்கு வந்து எதுங்க ரெடியூஸ் ஆகுது. அப்படின்னா வாட் இஸ் இட்ஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். அப்போ அந்த சிஸ்டத்திலோட இனிஷியல் டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும் சரிங்களா. ஒரு சாம்பிள் வந்து நமக்கு எதுங்க அன்னோன் டெம்பரேச்சரில் நமக்கு வால்யூம் எவ்வளோங்க 3.8 டெசிமீட்டர் கியூப்புங்க. இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் 0 டிகிரி செல்சியஸில் வந்து எதுங்க வாட்டரில் நான் வந்து நம்ம ஐஸ் வாட்டரில் நான் வந்து சப்மெர்ஜ் பண்ணுறேன், அமுத்துறேன். அப்போ வால்யூம் நமக்கு என்னவாகுதுங்க 2.27 ரெடியூஸ் ஆகுது, 2.27 டெசிமீட்டர் கியூப்பாக ரெடியூஸ் ஆகுது. அப்போ நான் இனிஷியல் டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும், இதுதான் கொஸ்டின் சரிங்களா. இப்போ நம்ம வந்து இப்போ வந்து வால்யூம் வந்து எதுங்க V1 இதான் ஃபஸ்ட்டு வந்து 3.8 டெசிமீட்டர் கியூப்புங்க. இப்போ வந்து T1 நமக்கு வந்து தெரியுமா, அன்னோன் டெம்பரேச்சர் நம்ம T1 தான் நம்ம கால்குலேட் பண்ணணும், அது தெரியாது. T2 நமக்கு கொடுத்துருக்காங்க, V2 நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் 0 டிகிரி செல்சியஸ் அதுதான் வந்து எதுங்க T2. அப்போ T2 0 டிகிரி செல்சியஸுங்க. அப்போ இதை நம்ம என்னவா மாற்றணுங்க, கெல்வினாக மாற்றணும். அப்போ கெல்வினாக மாற்றினா 273 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 273 கெல்வின். அப்போ நமக்கு வால்யூம் V2 நமக்கு எவ்வளோங்க 2.27 டெசிமீட்டர் கியூப். வால்யூம் வந்து எவ்வளோங்க 2.27 டெசிமீட்டர் கியூப் சரியா. அப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம், T1 கால்குலேட் பண்ணணும். நமக்கு என்ன சார்லஸ் லாவோட என்ன ரிலேஷன் தெரியுங்க, V1 இப்போ நமக்கு இங்கே 2 சிஸ்டம் தான் நமக்கு கொடுத்துருங்க, அதாவது 2 தான். இனிஷியலாக நமக்கு இவ்வளோ இருந்துச்சு, ஃபைனலாக இவ்வளோ இருக்குது. அப்போ இனிஷியல் டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ V1 T1 ஈக்குவல் டு V2 டிவைட் பை T2. V1 by T1 equal to V2 by T2. இப்போ நாங்கள் என்ன கால்குலேட் பண்ணுவோம், T1 தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ T1 ஈக்குவல் டு, அப்போ T1 இந்த பக்கமும் இது இந்த பக்கம் கொண்டு போனால் என்னவாங்க V1 T2 டிவைட் பை V2 மாறுமா சரியா. T1 வந்து நம்மங்க இந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ வந்து இதுங்க டிவைடில் இருக்கிறது நமக்கு எதுங்க இந்த பக்கம் போகிறப்போ மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ T1 வந்துடும். இங்கே டிவைடில் இருக்கிறது நமக்கு எதுங்க மல்டிப்ளிகேஷன் ஆகிரும். மல்டிப்ளிகேஷனுக்கு டிவைடில் வந்துடும். அப்போ என்ன ஆகுங்க T1 ஈக்குவல் டு V1 T2 டிவைட் பை V2. இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. V1 நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கிவன் டேட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3.8 டெசிமீட்டர் கியூப். T2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க 273 கெல்வின் சரிங்களா. எவ்வளோ கொடுத்துருக்காங்க 273 கெல்வின். இப்போ வால்யூம் நமக்கு எவ்வளோ V2 நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2.27 நமக்கு என்னவாகுங்க ரெடியூஸ் ஆகுது. அப்போ 2.27 நம்ம வந்து கீழே போட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு நம்ம வந்து லாக் கால்குலேட் பண்ணணும். அப்போ லாக் எப்படி கால்குலேட் பண்ணுங்க, மேலே இருக்கிற வேல்யூக்கு லாக் பார்த்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற வேல்யூக்கு லாக் பார்த்து சப்ட்ராக்ட் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுங்க ஆன்டி லாக் பார்க்கணும் சரிதானே. இப்போ பாரு லாக் 3.8க்கு என்ன லாக். இப்போ வந்து பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் எத்தனை டிஜிட் இருக்குது, ஒரே ஒரு டிஜிட் தான். அப்போ ஒரே ஒரு டிஜிட்னா நம்ம என்ன பண்ணுங்க 0 பாயிண்ட்னு நம்ம வச்சுக்கணும் சரியா. அப்போ 0 பாயிண்ட் வச்சுக்கிட்டு இந்த ஹோல் 38க்கு 0வில் நம்ம வந்து என்ன பண்ணணும் லாக் பார்க்கணும். அப்போ 38ல் 0 எவ்வளோனா 5798. அடுத்து மேலே நமக்கு என்ன இருக்குது 273. அப்போ லாக் 273. அப்போ இது ஹோல் நம்பரு எத்தனை டிஜிட்டுங்க 3 டிஜிட் இருக்குது. அப்போ 3 டிஜிட்னு என்ன பண்ணுங்க ஒன்று நம்ம மைனஸ் பண்ணி எழுதணும். அப்போ எவ்வளோங்க 2, 3ல் 1 போச்சுன்னா எவ்வளோங்க 2 சரிதானே. அப்போ 2 பாயிண்ட் நம்ம வச்சுக்கணும். இப்போ இதுக்கு எப்படி லாக் பார்க்குறது, 27ல் 3ல் நம்ம வந்து பார்க்கணும் லாக் டேபிளில்
27ல் 3 பார்க்கணும். அப்போ 27ல் 3 எவ்வளோ வருதுன்னா 4362. 4362. அப்போ மேலே இருக்கிற வேல்யூ நம்ம என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருங்க, 3.0160. இது ஆட் பண்ணுறப்ப எவ்வளோ வருங்க, 3.0160. இப்போ அடுத்து என்ன பண்ணுங்க, இந்த கீழே இருக்க வேல்யூ எவ்வளோங்க, 2.27. அப்போ இதுக்கு லாக் பார்க்கணும். லாக் பார்த்து என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். இப்போ வந்து அதுங்க பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் நமக்கு எத்தனை டிஜிட் இருக்குது, ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ 1 - 1 எவ்வளோங்க, 0. அப்போ 0 பாயிண்ட் வச்சுக்கணும். இப்போ இதுக்கு எப்படி லாக் போகிறது, 22ல் 7 பார்க்கணும். அப்போ 22ல் 7 எவ்வளோனா 3560. 3560. அப்போ இந்த 3.0160லேருந்து 0.3560 நம்ம என்ன பண்ணுங்க, சப்ராக்ட் பண்ணணும். இப்போ சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வருதுங்க, 2.6600. 2.6600. இப்போ இதுக்கு எதுக்கு நம்ம ஆன்டிலாக் பார்க்கணும், ஆன்டிலாக் பார்க்கணும். இதுக்கு ஆன்டிலாக் எதுக்கு பார்க்கணுங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பார்க்கணும். பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுங்க, அதாவது ரைட் சைடில் இருக்கிறதுக்கு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து என்னதுங்க, 66ல் 0 பார்க்கணும். அப்போ 66ல் 0 அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாம் வருதுங்க 4571. இப்போ பாயிண்ட்டு நம்ம எப்படி வைக்கிறது, 66ல் 0 வந்து வருங்க 4571. இப்போ இதுக்கு நம்ம வந்து எப்படி பாயிண்ட் வைக்கணும், இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் எத்தனை இருக்குங்க, 2. அப்போ 2னா எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுங்க, 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 1 2 3 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறப்ப நமக்கு என்னங்க 457.1. எவ்வளோங்க, 457.1. அப்போ டெம்பரேச்சர் வந்து இனிஷியல் டெம்பரேச்சர் T1 எவ்வளோங்க, 457 கெல்வின். அப்ராக்சிமேட்டாக எவ்வளோங்க, 457 கெல்வின். சார் தானே. இப்போ அதே தான் இன்னொரு வருஷம் அதே மாடலில் ஒன்று வருங்க. பாருங்க, a sample of gas at 15 degrees Celsius at 1 atmosphere has a volume of 2.58 decimeter cube. இப்போ ஒரு கேஸோட சாம்பிள் கேஸ் வந்து எவ்வளோ வருங்க, 15 டிகிரி செல்சியஸ் 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் எவ்வளோ நமக்கு வந்து வால்யூம் இருக்குது, 2.58 டெசிமீட்டர் கியூப் வால்யூம் இருக்குது. when the temperature is raised to 38 degree Celsius at 1 atmosphere, அதே 1 அட்மாஸ்பியரில் நம்ம என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சரை வந்து என்ன பண்ணுறேன், 38 டிகிரி செல்சியஸாக நான் வந்து என்ன பண்ணுறேன், ரைஸ் பண்ணுறேன். அப்படின்னா உனக்கு வந்து அதுங்க டஸ் த வால்யூம் ஆஃப் த கேஸ் இன்க்ரீஸ்டு. வால்யூம் கேஸ் வந்து நமக்கு வால்யூம் ஆஃப் த கேஸ் வந்து என்னங்க இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னா அந்த ஃபைனல் வால்யூம் நமக்கு எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். சரிதானா, டஸ் த வால்யூம் ஆஃப் கேஸ் இன்க்ரீஸ், இஃப் ஸோ கால்குலேட் தி ஃபைனல் வால்யூம். கடைசியாக நமக்கு வந்து என்ன வால்யூம் நமக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சரிதானே. பாருங்கள், இப்போ நமக்கு கிவன் டேட்டா என்ன கொடுத்துங்க, டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு T1 வந்து எவ்வளோங்க, 15 டிகிரி செல்சியஸ். அப்போ செல்சியஸ் நம்ம என்னவா மாற்றணுங்க, கெல்வினாக மாற்றணும். அப்போ கெல்வினாக மாற்றணும் என்ன பண்ணுவோம், 273 ஆட் பண்ணணும். அப்போ 15 273 ஆட் பண்ணுறப்ப எவ்வளோங்க, 288 கெல்வின். இப்போ அதே அந்த இடத்துல வால்யூம் நமக்கு வந்து எவ்வளோங்க, 2.58 டெசிமீட்டர் கியூப். அப்போ வால்யூம் V1 ஈக்குவல் டு 2.58 டெசிமீட்டர் கியூப். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு வந்துங்க 1 அட்மாஸ்பியர் தான், இங்கேயும் 1 அட்மாஸ்பியர் தான். அதனால தான் நம்ம வந்து என்னதுங்க சார்லஸ் லாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஏன்னா ப்ரெஷர் வந்து நமக்கு என்னதுங்க கான்ஸ்டன்ட்டு. சரிங்களா, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா அது வந்து அதுங்க வால்யூமு டெம்பரேச்சரும் நமக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ அது சார்லஸ் லா அப்ளை பண்ணுறோம். டெம்பரேச்சர் T2 நம்ம வந்து எவ்வளோங்க, 38 டிகிரி செல்சியஸ். அப்போ 38 டிகிரி செல்சியஸ்னால் அப்போ நம்ம என்னங்க கெல்வினுக்கு மாத்திரப்ப 273 ஆட் பண்ணும். அப்போ 38 273 ஆட் பண்ணுறப்ப 311 கெல்வின். சரிங்களா, 311 கெல்வின். சரி, இப்போ நமக்கு என்னதுங்க, அப்போ வால்யூம் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்றாங்க. அந்த வால்யூம் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும், V2 தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ நமக்கு என்ன சார்லஸ் லாவில் என்ன ரிலேஷன் நமக்கு தெரியுங்க, V1/T1 ஈக்குவல் டு V2/T2. V1/T1 ஈக்குவல் டு V2/T2. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், V2 கால்குலேட் பண்ணணும். அப்போ மீத V2 மட்டும் வச்சுக்கிட்டு மீதில் இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா அப்போ என்னங்க V1T2/T1. அப்போ V2 ஈக்குவல் டு V1T2/T1. இப்போ இந்த வேல்யூ கிவன் வேல்யூ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். V1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, வால்யூம் 2.58 டெசிமீட்டர், 2.58 டெசிமீட்டர் கியூப். இப்போ வந்து T2 நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது 311 கெல்வின். சரிங்களா, அப்போ 311 கெல்வின் இன்ட்டு 311 டிவைட் பை T1 வந்து எவ்வளோங்க, 288. இது எவ்வளோங்க, 288. அப்போ என்னது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ மேலே இருக்கிற வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணுங்க, லாக் பார்க்கணும். கீழே இருக்கிற வேல்யூக்கு லாக் பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், சப்ராக்ட் பண்ணணும். இப்போ லாக் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்கணுங்க, 2.58.
அப்போ லாக் 2.58 எவ்வளோங்க? அப்போ பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் எத்தனை டிஜிட் இருக்குது? ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க? அப்போ 1 - 1 0ன்னு போட்டுக்கணும். அப்போ 0 பாயிண்ட். இப்போ எதுக்கு லாக் பார்க்கணும்? 25ல் 8க்கு பார்க்கணும். 25ல் 8 எவ்வளோனா 4116. 4116 சரிங்களா? அடுத்து எதுக்கு பார்க்கணும்? 311க்கு பார்க்கணும். அப்போ லாக் 311 இது வந்து ஹோல் நம்பருங்க. அப்போ ஹோல் நம்பரில் எத்தனை டிஜிட் இருக்குங்க? 3 டிஜிட் இருக்குது. 1 2 3ங்க. அப்போ 3 டிஜிட்டுனா 3 - 1 அப்போ 2. அப்போ 2 பாயிண்ட். அப்போ இதுக்கு எப்படி லாக் பார்க்குறீங்க? 31ல் 1 பார்க்கணும். அப்போ 31ல் 1 எவ்வளோ அப்படின்னா 4928. 31ல் 1 வந்து எவ்வளோங்க? 4928. அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ வருதுங்க? 2.9044. 2.9044 சரிங்களா? அடுத்து நமக்கு கீழே நமக்கு என்ன வேல்யூ? 288. இப்போ லாக் 288க்கு பார்க்கணும். இப்போ இது வந்து அதுங்க 3 டிஜிட் இருக்குது. அப்போ என்னப்பா எப்படி பாயிண்ட் வைக்கணுங்க? 3 - 1 என்னதுங்க? 2 பாயிண்ட் நம்ம வச்சுக்கணும். அப்போ எதுக்கு லாக் பார்க்கணும்? 28ல் 8 பார்க்கணும். அப்போ 28ல் 8க்கு எவ்வளோங்க? 4594. 28ல் 8 எவ்வளோங்க? 4594. அப்போ இதில் சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ வருதுங்க? 0.4450. 0.4450ன்னு வருது. அப்போ வந்து எதுக்கு அன்லாக் பண்ணணும்? 0.4550க்கு ஆன்டி லாக் பார்க்கணும். அப்படிங்கிறப்ப பாயிண்ட்டுக்கு நமக்கு வந்து ரைட் சைடில் இருக்கிறதுக்கு மட்டும் தான் ஆன்டி லாக் பார்க்கணுங்க. அப்போ பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் என்ன வேல்யூ இருங்க? 4450. அப்போ 44ல் 5 பார்க்கணும். அப்போ 44ல் 5 எவ்வளோனா 2786. 44ல் 5 எவ்வளோங்க? 2786. இப்போ நம்ம எப்படி பாயிண்ட் வைக்கிறது? பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குங்க? 0. அப்போ 0னா நம்ம வந்து இதுங்க +1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 0 + 1 வந்து இதுங்க 1. அப்போ ஒரு டிஜிட் தள்ளி நம்ம வந்து பாயிண்ட் வைக்கணும் சரிங்களா? அப்போ வந்து இதுங்க ரைட் சைடில் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறப்ப எவ்வளோங்க? 2.786 சரிங்களா? அப்போ 2.786. அப்போ வால்யூம் V2 ஈக்குவல் டு எவ்வளோங்க? 2.78 டெசிமீட்டர் கியூப். அப்போ therefore வால்யூம் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 2.58 டெசிமீட்டர் கியூப் டு 2.78 டெசிமீட்டர் கியூப் சரிங்களா? இப்போ வால்யூம் நமக்கு இனிஷியலாக நமக்கு எவ்வளோங்க? 2.58 இருந்துச்சு. இப்போ நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுங்க? 2.78 நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது சரிங்களா? அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறப்ப வால்யூம் நமக்கு என்ன ஆகுங்க? ரைஸ் ஆகும். இதான் வந்து இது அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் டெம்பரேச்சர் நம்ம வந்து ரைஸ் பண்ணுறப்ப வால்யூம் நமக்கு என்னங்க? ரைஸ் ஆகும். அதான் டெம்பரேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம். இது வந்து இதுங்க சார்லஸ் லா சரியா? இப்போ இதே இது இன்னொரு சம் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க. A sample of gas has a volume of 8.5 decimeter cube at an unknown temperature. நமக்கு தெரியாத டெம்பரேச்சரில் வந்து எவ்வளோங்க? ஒரு கேஸுடைய வால்யூம் எவ்வளோங்க? 8.5 டெசிமீட்டர் கியூப்னு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. When the sample is submerged in ice water at 0 degree Celsius. இப்போ அந்த சாம்பிளை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? 0 டிகிரி செல்சியஸ் இருக்கிற ஐஸ் வாட்டரில் நான் வந்து என்ன பண்ணுறேன்? அமுத்துறேன் சரிதானே? இட்ஸ் வால்யூம் கெட்ஸ் ரெடியூஸ்டு டு 6.37 டெசிமீட்டர் கியூப். அப்போ அந்த வால்யூம் வந்து நமக்கு என்னவா ரெடியூஸ் ஆகுங்க? 6.37 டெசிமீட்டர் கியூப்பாக நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ வந்து இனிஷியல் டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணணும். வாட் இஸ் இட்ஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் சரிங்களா? என்ன கால்குலேட் பண்ணணும்? இனிஷியல் டெம்பரேச்சர் என்னன்னு கால்குலேட் பண்ணணும் சரியா? A sample of gas has a volume of 8.5 decimeter cube at an unknown temperature. When the sample is submerged in ice water at 0 degree Celsius, its volume get reduced to 6.37 decimeter cube. What is its initial temperature? பாருங்க வால்யூம் நமக்கு இதுங்க V1 ஈக்குவல் எவ்வளோங்க? 8.5 டெசிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நமக்கு வந்து குறையுது? வால்யூமு 6.37 குறையுது. அப்போ V2 ஈக்குவல் எவ்வளோங்க? 6.37 டெசிமீட்டர் கியூப். டெம்பரேச்சர் நமக்கு T1 அன்னோன் டெம்பரேச்சர் தான் நமக்கு வால்யூமுங்க. அப்போ வந்து எவ்வளோங்க? T1 தெரியாது. அப்போ T1 தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்துங்க T2 வந்து 0 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஐஸ் வாட்டரில் சப்மர்ஜ் பண்ணால் தான் வால்யூம் நமக்கு எவ்வளோவா ரெடியூஸ் ஆகுது. அப்போ அதுதான் வந்து இதுங்க T2. அப்போ T2 ஈக்குவல் 0 டிகிரி செல்சியஸு. அதோட நம்ம வந்து என்ன பண்ணுங்க? கெல்வினாக மாற்றணும். 273 ஆட் பண்ணணும். அப்போ எவ்வளோ? 0 + 273 எவ்வளோங்க? 273 கெல்வின். இப்போ நமக்கு சார்லஸ்லாம் நமக்கு தெரியுங்க. என்னது? V1/T1 ஈக்குவல் டு V2/T2. V1/T1 ஈக்குவல் டு V2/T2. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? T1 தான் கால்குலேட் பண்ணோம். அப்போ T1 மட்டும் வச்சுக்கிட்டு மீதி ஒரு பக்கம் கொண்டு போனோம்னா என்ன ஆகுங்க? V1T2/V2. அப்போ T1 ஈக்குவல் டு V1T2/V2. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள்.
V1 வந்து எவ்வளோ கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க 8.5 டெசிமீட்டர் கியூப் இன்ட்டு T2 எவ்வளோங்க 273 கெல்வின் டிவைட் பை நமக்கு என்னங்க V2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6.37 சரியா. அப்போ 8.5 இன்ட்டு 273 டிவைட் பை 6.37. இப்போ இது என்னது லாக் பார்க்கணும். அப்போ மேலே இருக்கிறதுக்கு லாக் பார்க்கணும். அப்போ மேலே இருக்கிறதுக்கு லாக் 8.5ங்க. அப்போ பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ 0 வச்சுக்கணும். அப்போ 85க்கு லாக் பார்த்தாதுங்க 9294. அடுத்து லாக் 273 3 டிஜிட் இருக்குது. அப்போ 3 - 1 எவ்வளோங்க 2. அப்போ 2 வச்சுக்கணும். 27 3 பார்க்கணும் 4362. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோங்க 3.3656 எவ்வளோங்க 3.3656. அடுத்து என்ன பண்ணணும் லாக் 6.37 6.37க்கு லாக் பார்க்கணும். அப்போ பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் எத்தனை டிஜிட் இருக்குது ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ 1 - 1 அதுங்க 0. அப்போ 0 வச்சுக்கணும். இப்போ எதுக்கு லாக் பார்க்கணுங்க 63ல் 7க்கு பார்க்கணும். அப்போ 63ல் 7க்கு எவ்வளோ சார்னா 8041 எவ்வளோங்க 8041. அப்போ என்ன பண்ணோம் இந்த வேல்யூவில் இந்த வேல்யூ நம்ம வந்து என்ன பண்ணோம் சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன சார் வருதுன்னா 2.5615 2.5615 சரி தானே. இப்போ ஆன்டி லாக் பார்க்கணும். எதுக்கு 2.5615க்கு ஆன்டி லாக் பார்க்கணும். அப்போ ஆன்டி லாக் எதுக்கு பார்க்கணும் பாயிண்ட்டுக்கு நமக்கு ரைட் சைடில் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுங்க ஆன்டி லாக் பார்க்கணும். பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் என்ன இருங்க 5615. அப்போ 56ல் 1 பார்க்கணும். மீன் டிஃப்ரென்ஸில் 5 பார்த்து ஆட் பண்ணிக்கணும். 56ல் 1 பார்த்துட்டு அந்த வேல்யூவோட என்ன பண்ணுங்க மீன் டிஃப்ரென்ஸ் 5ன்னு அப்படியே நேராக அதில் பார்த்தோம்னா மீன் டிஃப்ரென்ஸ் 5ல் ஒரு வேல்யூ வரும். அது அந்த வேல்யூவோட நம்ம என்ன பண்ணோம் 56ல் 1 வேல்யூவோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கணும். அப்படி ஆட் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ வருதுன்னா 3643 எவ்வளோ வருங்க 3643. இப்போ நம்ம எப்படி பாயிண்ட் வைக்கிறது நமக்கு வந்துங்க பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் எத்தனை இருக்குங்க 2ன்னு இருக்குது. அப்போ 2 + 1 அப்போ 2 + 1 இதுங்க 3 டிஜிட் தள்ளி நம்ம வந்து புள்ளி வைக்கணும். அப்போ 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா எவ்வளோங்க 1 2 3ங்க. அப்போ 364.3 எவ்வளோங்க 364.3. அப்போ வந்து எவ்வளோங்க இனிஷியல் டெம்பரேச்சர் T1 = 364.3 கெல்வின் சரிங்களா 364.3 கெல்வின். அப்போ அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு நமக்கு இருந்தாவே அங்கே நம்ம வந்து எந்த லா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுங்க அதாவது சார்லஸ் லா தான் யூஸ் பண்ணணும். அங்கே வந்து நமக்கு பாருங்கள் இந்த செகண்ட் சம்மும் இப்போ 4th சம்மும் நமக்கு இதுங்க ஒரே மாதிரியே இருக்குது. பட் வேல்யூ தான் நமக்கு இதுங்க மாறி இருக்குது. நம்ம வந்து வால்யூம் இது எப்படி வேணாலும் நமக்கு கேட்கலாம். வால்யூம் கேட்கலாம் இனிஷியல் டெம்பரேச்சர் கேட்கலாம் எப்படினாலும் நமக்கு வந்து கேட்கலாம் சரிதானே. அப்போ இதை இந்த சார்லஸ் லா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுங்க இந்த சம் நம்ம போட்டிருக்கோம் ஓகேவா.